இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, பாலாரும் தேனாரும் அந்த உலகத்துக்கு பல மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜகுருவான குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி உச்சமாக இருக்கின்றார். 31 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி அவர் சனியை பார்க்கின்றார். அப்படியாப்பட்ட யோக பலன் பெற்ற இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு என்ன செய்கின்றது நண்பர்களே? இந்த 12 ராசிகளுக்கே சூப்பர் ஸ்டார், கிங் ஆஃப் த கிங், ராஜாதி ராஜா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எப்படி வாழ்ந்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சக்கரவர்த்தி வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வருஷ காலம் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியான கன்னிராசி. என்ன சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னா, நண்பர்களே, இந்த குரு பேச்சில் 4 ராசிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஆரம்பத்திலேருந்தே. ஒன்று கன்னி, இன்னொன்று விருச்சகம், இன்னொன்று மகரம், இன்னொன்று மீனம். இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகின்ற அதில் முதன்மை ராசி 100க்கு 100 100க்கு 1000 கொடுக்கக்கூடிய மதிப்பெண் கொடுக்கக்கூடிய ராசி கன்னிராசி. ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் வம்சத்தை விருத்தி என்ற குழந்தை செல்லும் வரப்போகின்றது. அதோட தாண்டி வீடு கட்டி குடி போக போகின்றீர்கள். அதோட தாண்டி என்ன பண்ண போறீங்க? பெரிய பெரிய பிசினஸ் பண்ண போறீங்க, ஃபாரின் போக போறீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? 12ஆம் இடத்துக்கு வருதுங்க. 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்து குரு சார். மன்னவன் பொன்னவன் குரு இருக்கிறதுலேயே 12 இடங்கள்லேயே மிகப்பெரிய பலம் வாய்ந்த இடம் என்னன்னா 11ஆம் இடம், லாபஸ்தானம். பொண்ணையும் பொருளையும் உங்களை கோடீஸ்வரனுக்கு எந்த இடம் வேணாலும் கட்டுப்பட 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்படியாப்பட்ட லாபம். இவ்வளோ பேர் தொழில் பண்ணிட்டீங்க, இவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, எல்லாரும் எதுக்காக பண்ணிட்டு? லாபத்துக்காக தான் பண்ணிட்டீங்க. லாபம்ங்கிற ஒரு விஷயம் தான் உலகமே இந்த லாபத்தில் தான் கிட்ட. அந்த இடத்துல குரு பகவான் வருகின்றார். அங்கேருந்து என்ன 3ஆம் இடத்தை பார்க்க போறார். சார் இது வரலவங்க எந்திரிச்சு போனால் பூனை குறுக்க போனிச்சு, பாய் தறி கொடுத்து தடைகளாக இருந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து சனி பகவான் பார்த்து என்ன கொண்டு எடுத்துக்கிட்டான் சார். என்ன சார் பண்ணுற 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டான் சார் என்னென்ன. அப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் எந்திரிச்சு 100 மடங்கு வேகத்தில் 10 மணிக்கு எந்திரிச்சோன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் முடங்கி போன பிஸ்னஸ், முடங்கி போன வாழ்க்கை, முடங்கி போன லைஃப் எல்லாமே, கல்யாணம் பேருக்கு நிச்சயதார்த்த பேருக்கு எல்லாமே நடக்க போகுது. 3ஆம் இடம்ங்கிறது நீங்கள் தவிட்டு பானையை தொட்டாலும் தங்கமாக போடு, ஐஸ்வர்யத்தை கொடுக்குற யாருக்கு நமக்கு நீராசி அடிச்சு கலப்பலாம். அதுக்கப்புறம் 5ஆம் இடம் என்ன பேருக்கு பாக்கியஸ்தானம். அப்படியே பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுடைய பரம்பரையில் திடீர் நீங்கள் 7 ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான இடம் 5ஆம் இடம். குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டு 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது அவ்வளோ பெரிய யோகம். என்ன மாதிரி அற்புதம். 7ஆம் இடத்தை பார்க்கறது, அது எதிரிகள் இதுவரையும் வழக்கு வம்பு அப்படி இப்படிலாம் நீண்டு எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிடுவீங்க. ஒன்று நண்பர்களே, உங்கள் வீட்டில் முதல் விஷயம் கன்னிராசி நண்பர்களுக்கும் அடுத்த வருஷம் வளகாப்பு நடக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைக்கு பேர் வைப்பீங்க. குழந்தை பேருங்கிறது திருமணத்தை காத்திருந்தோம், குழந்தை பிரிப்பு எல்லாருமே பாசிட்டிவ் நடந்துடும். திருமண வைபவம், திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் மாலை போட்டு வர போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய காலங்கள் வரப்போகின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைச்சர், அதுக்கப்புறம் இப்போ நிறைய நண்பர்கள் இப்போ எலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே திடீர்னு பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டத்தில் ராஜயோகத்தில் கொண்டு உட்கார வச்சிருக்கலாம். பெரும்பகுதி கன்னிராசி கன்னி லக்கணமாக இருப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் கூட கன்னி லக்கணம்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. கன்னி லக்கணம் கன்னிராசியாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வருகின்றது நண்பர்களே. கன்னிக்கு இந்த 12 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் ஒரு பொன்னான காலகட்டம். ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்? நான் 6 மாதத்தில் குரு பேச்சு, குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேளயோகம் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகம். கண்டிப்பாக லாட்டரி டிக்கெட்டில் பணம் உழவு போது, மிகப்பெரிய சினிமா கலையில் இந்த இதுக்களில் பெரிய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி கோடிக்கணக்கான சார் ஒரே ஒரு படம் அடித்து தூள் கலப்பிடுச்சு சார். எப்படி சும்மா நின்று எம்எல்ஏ 20-30 பேர் அப்படியே அமைச்சர் மினிஸ்டர் அப்படி இப்படின்னு போனால் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக கன்னிராசியில் இருக்குது நண்பர்களே. கன்னிராசி நண்பர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு வரக்கூடிய குபேர யோகத்தையும், அது அஷ்டலட்சுமி யோகத்தையும், மகாலட்சுமி யோகத்தையும், இன்னும் என்னென்ன யோகங்கள் இருக்கோ அத்தனை யோகத்தையும் இந்த வச்சார குருவும் கேதுவும் அள்ளி கொடுக்க போகின்றார். குரு கேது இணைவது என்பது கேளயோகம். என்ன மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஞான வாழ்க்கை கொடுக்க கன்னிராசி நண்பர் ராஜ வாழ்க்கை. உங்கள் காட்டில் மழை தான். எதுவெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஜோசியக்காரெல்லாம் மிரண்டு ஆச்சரியப்பட்டு போய் கப்பல் வாங்குவீங்க சார், பஸ் வாங்குவீங்க சார், கோடீஸ்வரன் என்னென்ன வாகனங்கள் என்னென்ன அதான் சொல்கிறேன், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடியது. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் உழையுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிறத விட 10 மடங்கு 100 மடங்கு கோடீஸ்வரெல்லாம் மல்டி மில்லியனர்ஸ்லாம் கோடான ஆகக்கூடிய வாழ்க்கையோட ஆசிரியங்கிறது இருக்குது நண்பர்களே. கன்னிராசிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கன்னிராசி தான், பில்கேட்ஸு, எலன் மாஸ்க், இந்த மாதிரி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வரிசையில் நிற்கக்கூடிய விஷயம். சாதாரண கடன்கள் வழக்கு, வம்பு வழக்கு, இதெல்லாம் அந்த எத்தனையோ வருஷமாக நடந்த வழக்குக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எத்தனையோ வருஷமாக காத்திருந்த நல்ல வைபவங்கள், கம்பெனி மாறலாமா, பேப்பர் போடலாமா, அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு நகரலாமா, ஷேர் மார்க்கெட்டில் அங்கே போய் இங்கே 10 கோடி மாட்டிட்டு இங்கே போய் 5 கோடி இப்படியெல்லாம் தாண்டிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் பெரிய வெற்றி பிறப்போகின்ற நண்பர்களே. தென்குடி திட்டைக்கு ஒரு வாட்டியாவது சொல்லிட்டுங்கள, அந்த ராஜயந்திரத்தை பதிச்ச அற்புதமான மகாலட்சுமி எந்திரத்தை பதிச்ச திருவெண்காட்டுக்கு ஒரு தடவையும் போயிட்டு வாருங்கள். ஸ்ரீசக்கரம் இருக்குது, திருவெண்காட்டில் போயிட்டு உங்கள் புதன் பகவான் ராசியாதிபதியை வணங்கிட்டு வாருங்கள். உங்களுக்கான ஜோதிர்லிங்கம் மகாராஷ்டிராவில் இருக்குது பீமா சங்கர்.
பீமாசங்கரை பீமனே வழிபட்டு அந்த தன்னுடைய வலிமையை தன்னுடைய எதிரி துரோணருக்கிறது பார்த்தீங்கன்னா துரியோதன 100 பேரையும் அடித்து கொண்ட பெரிய சாதனை பீமன் தான் செய்தான். அந்த பீமன் வழிபட்ட பீமாசங்கர் இருக்கு. அந்த பீமாசங்கர் ஜோதிர்லிங்கத்தை தொட்டு விட்டு வாருங்கள். இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு, கோல்டன் இயர்ஸ். உங்களுக்கு ஒரு குழந்தை பார்ன் வித் கோல்டு ஸ்பூன் சொல்லக்கூடிய, பார்ன் வித் சில்வர், அப்படியாப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய, உங்கள் வம்சத்தை விருத்தியாக்கக்கூடிய, உங்கள் குழந்தைகள் பார்ன் வித் சில்வர் பூனில் பார்க்கக்கூடிய வச்சு உங்கள் குழந்தை பிறந்த நேரம், குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம், கரு உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லாமே உங்களை உச்சாணி கும்பல் கோபுரத்தில் கொண்டு வைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்களே. கன்னிராசி நான் மேம்படுத்தி பேசலை, உண்மையான ஒரு அதிசயத்தை கொடுக்கக்கூடியது. எதிரி தெரிச்சு விடுவான், தெரிச்சு விடுவான், காலில் விழுந்தான், சமாதானம் ஆகிடுவான். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, கற்பனை கேட்டாத, பியாண்ட் மைண்ட் அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி கன்னிராசி கொடுக்கு. இந்த ஒரு வருஷத்தை முழுசாக பயன்படுது. இந்த ஒரு வருஷத்தை மிஸ் பண்ண உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஆகவே நண்பர்களே, நல்ல சினிமாவில் கலைத்துறையில் தான் இருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் தான் இருப்பீங்க, நல்ல கற்பனையில் இருப்பீங்க, எழுத்துத்துறையில் இருப்பீங்க, நிறைய பேங்க் மேனேஜர், பேங்க் டீட்டெயில்ஸில் இருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இப்படியாப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்கள் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்திக்காரன் புதன் ஆட்சி உச்சம் பெற்ற கன்னிராசி நண்பர்கள் வெற்றியை அறுவடை செய்யக்கூடிய, பிரம்மாண்டமான வெற்றியை அறுவடை செய்யக்கூடிய, மிகப்பெரிய அரசருக்கு சக்கரவர்த்திக்கு நிகரான ஒரு பட்டம் சூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், மிகப்பெரிய பட்டமும் பதவியும், பெரிய பெரிய ஜனாதிபதி அவார்ட்ஸும் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசியோட இடம் 11 கேது சேர்வது என்பது, அதே மாதிரி இதோட பார்வைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கின்றது. அடித்து தூள் கலப்புங்க. இனிமேல் கன்னிராசிக்கார இறச்சுட்டு கஷ்டம் நஷ்டம் எங்கேயும் புலம்பி நிற்காதீங்க, எந்த ஜோசியர் பார்க்காதீங்க, இறைவனை வழிபடுங்க, ஜோதிலிங்கத்தை வழிபடுங்க, தென்குடி திட்டில் இருக்கிற குரு பகவானை வழிபடுங்க, புதனை வழிபடுங்க. வெற்றி உங்கள் கையில். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய வல்லாண்டு.